மரமஞ்சள். ஸோ மரமஞ்சள் சேர்ந்த மருந்துகள் இது கஷாயமாகவோ சூரணமாகவோ டேப்லெட்ஸ் ஃபார்ம்லேயோ எடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ரெகுலராக இந்த மரமஞ்சள் சேர்ந்த மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் இருக்கும். இதில் முக்கியமாக இன்னொரு சீக்ரெட் மெத்தடும் சொல்கிறேன். ஓமத்தீநீர் அப்படின்ற ஒரு மெடிசன். ஸோ ஓமத்தீநீர் அப்படின்னா ஓம வாட்டர் தானே நமக்கு கிடைக்குதே அப்படின்னு இல்லைங்க. இந்த தீநீர் அப்படின்னு சொல்கிறது ஓமத்தில் இருந்தே அதை நல்லா கொதிக்க வச்சு ப்ராசஸ் பண்ணி தனியாக எடுக்கிறது. ஸோ தீநீர் அப்படின்னு சொல்கிறது அந்த வாழை எந்திரம் இருக்கும், அதில் செஞ்சு இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் எடுக்கக்கூடிய மெத்தட். இந்த ஒரிஜினலாக இருக்கக்கூடிய ஓம தீநீர் நீங்கள் இதையுமே சித்த மருந்தகங்களில் உங்களுக்கு கிடைக்கும். தீநீர் அப்படின்னு கேட்டு பாருங்கள், கிடைக்கும். ஸோ ஓம தீநீரை காலையிலையும் இரவும் 20 ml எடுத்துக்கோங்க. ஓம தீநீர் 20 ml ஒரு கிளாஸ் தண்ணியில் கலந்து காலையிலையும் ஈவினிங்கும் இல்லை நைட்டோ எந்த டைமில் வேணால் நம்ம குடிக்கலாங்க. இது பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா இந்த கன்ஃபியூஷனே உங்களுக்கு வேண்டாம். எந்த டைமில் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சோம்பு தீநீர் அப்படின்னும் கிடைக்கும். ஸோ ரெண்டுமே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். காலையில் நான் ஓம தீநீர் குடிக்கிறேங்க, ஈவினிங் சோம்பு தீநீர் குடிக்கிறேன் அப்படின்னா இன்னும் ரொம்ப பெஸ்ட்டு. இது என்ன செய்யும், தீநீர் என்ன செய்யும்? குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் இதை கொடுப்பாங்க. வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து வெளியேறும். லூஸாக எனக்கு ஸ்கின் மாறிடுச்சுங்க, மசில்ஸ் எல்லாமே லூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சரியாகிறதுக்கும் இந்த ஓமத்தீநீரும் சோம்பு தீநீரும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றம் கொண்டு வாங்க, ஈஸியாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும்.